ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மகிழம்பு சேனல். இன்றைக்கி ஈஸி கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, எனி டைம் கொழுக்கட்டை அதை தான் செய்ய போகிறேன். அதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படின்னு பார்த்துங்க. இதுக்கோ இப்போ அடுப்பில் தண்ணி தான் வச்சுருக்கேன். தண்ணியில் வெல்லத்தை கரைய விடணும். வெல்லத்தை கரைய விட்டு இதை வச்சுருக்கேன் பாருங்கள். 1.5 கப்பு மாவு, தண்ணியும் அதே போல் 1.5 கப்பு, இது ஒரு முடி தேங்காய், 3 அச்சு வெல்லம் வச்சுருக்கேன். வெல்லத்தை கரைய விட்டதில் கொதிக்க வச்சு வடிகட்டிக்கணும். வடிகட்டின அப்புறம் தேங்காய் போட்டு வடிகட்டிக்கிட்டு நான் அதை எப்படின்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் தேங்காய், உப்பு, ஏலக்காய் பொடி, 1 ஸ்பூன் நெய், இதையெல்லாம் போட்டுடணும். அதில் தண்ணி நல்லா கொதித்து வரும்போது மாவை கொட்டி கலக்க வேண்டியது தான். 5 நிமிஷத்தில் மாவு ரெடி ஆகிடும். அதை ஆற வச்சு அப்புறம் கொழுக்கட்டையாக பிடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட்டாகுமே தவிர மாவு தயாரிக்கிற முறை இவ்வளவு தான். இப்போ இதில் வெல்லத்தை நான் கரைய விடுறேன். வெல்லத்தை கரைய விட்டால் கொஞ்சம் நேரம் கரைஞ்சதுக்கப்புறம் கொதிக்க வச்சு வடிகட்டி, அது பாகு பதம்லாம் கிடையாது, தண்ணி கொதிக்கணும், அவ்வளோதான். தண்ணி நல்லா கொதி நிலையை வர விட்டு வெல்லம் கரைய விட்டு வெல்லத்தை வடிகட்டி திருப்பியும் அதில் தேங்காயை போட்டு கொதிக்க விடணும். தேங்காய் வெல்லத்திலே கொதிக்கும் போது தான் கெட்டு போகாமல் இருக்கும், நல்லாவும் இருக்கும். வதக்கிறது வேறு எதுவும் எல்லாம் செய்யவே வேண்டியதில்லை. அதிலே களிக்கின்றது போல் தான். தண்ணியில் போட்டு தேங்காய், உப்பு, நெய், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விட்டு, நெய் சும்மா வாசனைக்கு 1 ஸ்பூன், அவ்வளோதான். எப்படி ஏலக்காய் பொடியோ அப்படி தான். கொதிக்கிற தண்ணியை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மாவை கொட்டி கிளறணும். அதுதான் நான் அது செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வெல்லம் கரையிட்டும், அதுக்கப்புறம் நான் அதை செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. கொதிக்க வச்ச தண்ணியில் தேங்காய், உப்பு, ஏலக்காய் பொடி, அப்புறம் 1 ஸ்பூன் நெய், இதெல்லாம் போட்டிருக்கேன். இது போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டின கல் மண் நீக்கின வெள்ளைத்தண்ணியில் இப்போ இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதி வந்தப்புறம் மாவை கொட்டி கிளறணும், அவ்வளோதான். ஆனால் நல்ல கொதி வரணும். கொதி வராமல் பாவை எடுத்து மாவில் கொட்டி கிளறாங்க, அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கொழுக்கட்டை. அதனால தான் இந்த கொழுக்கட்டைனாலே சில பேருக்கு பயம், செய்ய வராது அப்படிம்பாங்க. நல்லா தளதளன்னு மாவு கொதிக்கணும். கொதிக்கும்போது மாவை கொட்டி நம்ம கிளறிட்டோம்னு வச்சுங்க, பாதி வேக்காடு இதிலே வெந்துடும். அதனால் கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக வரும். வேகிறதும் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும், 10 நிமிஷத்தில் வெந்துடும். இல்லைன்னா அந்த சைஸில் வதக்கிட்டு அப்படிலாம் மாவை வதக்கிட்டெல்லாம் செய்கிறாங்கல்ல, அது அரை மணி நேரமாவது வேகும். இது அவ்வளோ நேரம் ஆகாது, சட்டுன்னு வெந்துடும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி தான் கிளறணும். ஆனால் எனக்கு ஒரு கையால் பிடிக்கிறதுனால முடியலை. அதனால் உதிரியாக கொட்டி தான் கிளற போகிறேன். ரெண்டு கையால் கிளறினா தான் இது நல்லா வரும். இதை கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு அப்புறம் மாவு சரி பண்ணின அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு கையால் கிளற வரல. மாவு திரண்டு வந்துடுச்சு பாருங்கள். இவ்வளோதான், மாவு கிளறி வச்சாச்சு. இனிமேல் இதை ஆற விட்டு புடி கொழுக்கட்டையாக பிடிச்சி இட்லி பானையில் அவிக்க வேண்டியது தான். கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. ஒரு இதை உள்ளே வச்சுட்டேன், இட்லி பானையில் வேகுது. இது மிச்சம், 2வது வீட்டுக்கானது. சரியாக 10 நிமிஷம் ஆகிருக்கு, வெந்துருச்சு. எல்லாமே நல்லா வெந்துருக்கு. எடுத்துகிட்டு அடுத்த வீடை வச்சு விட்டுடலாம். எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இதுதான் ஈஸி கொழுக்கட்டை, கஷ்டமே இல்லாமல் சுலமாக செய்கிறது. செஞ்சு பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு எல்லோரும் இதை செய்கிறீங்க. எனக்கு கமெண்ட் கொடுங்க, ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. இது என்னோடய பூஜை அறை. சாமிக்கு கொண்டாந்து அதை நைவேத்தியமும் பண்ணிட்டேன்.